திருத்தணி ரயில் நிலையத்தில் வடமாநில இளைஞரை கொடூரமாக வெட்டிய வழக்கில் கைதான 4 சிறுவர்களில் 3 பேர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஒரு சிறுவனுக்கு மட்டும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி இளஞ்சிறார் நீதி குழுமம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலைய குடியிருப்பு பகுதியில் நேற்று முன்தினம் 4 சிறுவர்கள் ரயிலில் பயணம் செய்த வடமாநில இளைஞரை ரயிலில் இருந்து இறக்கி அழைத்து சென்று ரயில்வே குடியிருப்பு பகுதியில் வைத்து கத்தியால் வெட்டி தாக்கியும் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட வடமாநில இளைஞர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று வடமாநில இளைஞரை கத்தியால் வெட்டி ரீல்ஸ் வெளியிட்ட 4 சிறுவர்களை சிசிடிவி காட்சிகள் மற்றும் வீடியோ ரீல்ஸ் பதிவு மூலம் உறுதி செய்யப்பட்டு 4 சிறுவர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் 4 சிறுவர்களும் திருவள்ளூர் இளைஞர் நீதி குழுமம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அதில் 3 சிறார்கள் செங்கல்பட்டு பாதுகாப்பு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். அதில் மேலும் ஒரு சிறுவனை 10ஆம் வகுப்பு படிக்கும் காரணத்தினாலும் உடல் நலம் நிலை காரணத்தினாலும் நிபந்தனைகளுடன் பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த 4 சிறார்களும் முழு கண்காணிப்பில் இருப்பார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் பயணித்த வடமாநில கத்தியால் வெட்டி குறித்த திருவள்ளூர் மாவட்டத்தை பரபரப்பாக்கியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.